கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்திய 24:12 சொல்லப்பட்டது, முடிவு வரைக்கும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டது. இது அந்த கிறிஸ்துவின் கடைசி கால செய்கைகள். இது 2வது பார்ட். அந்த கிறிஸ்துவின் செய்கைகள் பார்ட் 2 இது. அவன் என்ன செய்வான்? அந்த கிறிஸ்துவின்னா கடைசி நாட்களில் இச்சையில் இழுப்புண்டு, இச்சையை கொடுப்பானா, ரொம்ப இச்சை. இப்போ இந்த காலத்தில் அதான் நடக்குது பாருங்க. இதான் கடைசி காலம். எல்லாத்து மேலே இச்சை தான் இருக்குது. இச்சிக்கிறாங்க, எதை கத்தாலும் இதை வாங்கினா அவங்க வாங்கினா அவங்க வாங்கணுன்றாங்க. கண்ணி நிச்சை எல்லாமே அது இருக்குது இப்போதைக்கு. 1 தீமோத்தேயு 4:1 முடிவு காலத்தில் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறது. என்ன சொல்றாங்க? ஒளியின் தூதனுடைய வேஷம் தடுத்து வருவானா அவன். அது மட்டும் இல்லை, மனசாட்சி இருக்காது. இந்த கடைசி காலத்தில் அந்த கிறிஸ்துவின் காலத்தில் மனசாட்சி இருக்காது பாருங்க. ஒரு சிலவங்களுக்கு விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. விசுவாசமும் இருக்காது. நம்ம சொன்னா கூட பார்த்துக்கலாம், எங்க எல்லாரோட நம்மளுக்கு தானே வரப்போகுதுங்க. மனசாட்சி இருக்காது, குற்ற உணர்வே கிடையாது, மனசாட்சி இருக்காது. விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. சத்தியத்துக்கு உட்பட்டு வரமாட்டாங்க. சத்தியத்துக்கு வாங்கன்னு சொன்னா அவங்க கசப்பா இருக்கும். ஐயோ சத்தியமா, நாங்க படிக்காததா, நாங்க செய்யாததா, நாங்க பார்க்காததான்னு வாங்க. அப்படியோ ஒரு மாதிரி பேசுவாங்க. சத்தியத்துக்கு உட்பட மாட்டாங்க. உதவி செய்கிற போதத்துக்கு ஓடுவாங்க அப்படி நினைச்சுக்கிட்டு. அதனால கலகங்கள் யுத்தங்களும் என்ன செய்யணும்? அந்த காலத்துல அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கும். கலகங்கள் யுத்தங்கள் நடக்கும். அதுக்கு உதாரணங்க பாருங்க, 2 தீமோத்தேயு 4:3-4, யோவான் 6:60-65, 1 தீமோத்தேயு 4:4, 2 தெசலோனிக்கர் 2:6-7-4, தானியேல் 9:27, மத்தேயு 24:5. இன்னும் நிறைய வாசனங்கள் இருக்குது. அதுக்கு சாத்தானுடைய ஒளியினோட வேஷம் தடுத்து வர்றதை பற்றி நிறைய இருக்குது. 1 தெசலோனிக்கர் 2:9-10 இருக்குது. யாத்திராகமம் 30:3 சொல்லப்பட்டிருக்குது. யாத்திராகமம் 7:10-12 சொல்லப்பட்டது மாதிரி நிறைய காரியங்கள் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது அந்த கிறிஸ்துடைய அதை பற்றி, இல்லையா? அது மட்டும் இல்லை, கள்ளத்துக்கு திரும்புவாங்களாம். அங்கங்கே நாங்கள் தான் கள்ளத்துக்கு இதெல்லாம் சொல்லுவாங்களாம். பொய்யான ஆவி அவங்கக்கிட்ட இருக்குமா. அதனால் 3 ஆண்டு காலம் அந்த கிறிஸ்துவின் காலம் இருக்கும். உபத்திரவத்தின் காலம் 3 ஆண்டு காலம். அதனால் பரிசுத்தவான்களை ஒடுக்கி அடக்கி நாசம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. எல்லா அக்கிரமம் பண்ணுவாங்க. அதுதான் அது சாத்தானுடைய வேலை. அதுதான் அந்த கிறிஸ்துடைய கடைசி கால செய்கைகள். அதே மாதிரி தான் வெளிப்படுத்தல் 13:1-10 கடற்கரையில் பூச்சின நாமம் உள்ள மிருகம் ஏறி வரும். கர்த்தர் இந்த வாசனங்களை பாதுகாப்பாராக. அந்த கிறிஸ்து ஆட்சியில் உற்சாராக இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம கர்த்தரோடு சேர்ந்து அவருடைய காரியங்களை அறிந்து செய்து அவற்றை என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? ஒப்புரவாகி இந்த பாவத்தெல்லாம் மன்னிப்பு கேட்டு பாவத்தில் விடுதலையாகி விசுவாசத்தில் ஊன்றி கட்டப்பட்டு மனசாட்சியோடு இருக்கிறவங்கள விசுவாசத்தை விட்டு விலகாதபடி சத்தியத்துக்கு கீழ்ப்படுத்துவதாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாய் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோடு சேர்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் ஆகணும். அதுதான் முக்கியமானது. அதுதான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை பாதுகாப்பாராக. ஆமென்.